புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தொண்டர்களுக்கு இனிய வணக்கங்கள். பிப்ரவரி 24 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாள். தமிழர்களின் இதயத்தில் என்றென்றும் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா. கலைத்துறையில் ஆரம்பித்த வாழ்க்கை தனது ஆசான் வழிகாட்டி புரட்சி தலைவர் அவர்கள் வழியில் அரசியலில் புகுந்து உச்சத்தை அடைந்தவர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா. பெண்களுக்கு அரசியலில் முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா. இந்தியாவின் இரும்பு மங்கை எங்கள் புரட்சி தலைவி அம்மா. சமூக நீதி, சமத்துவம், ஜாதி மத பேதமற்ற ஜனநாயக தலைவர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா. பெண் கல்வி, பெண் விடுதலை, பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு போன்ற பெண்களில் நலனில் அக்கறை கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா. தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர் காவல் நிலையங்கள், தாலிக்கு தங்கம் திட்டம், அம்மா உணவகங்கள், மாணவர்களுக்கு மடிக்கணினி திட்டம், மாணவர்களுக்கு மிதிவண்டி திட்டம், மகளிர் சுய உதவிக்குழு திட்டம், வீராணம் கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா. சாமானிய கடைக்கோடி தொண்டனும் அதிகாரத்துக்கு வரலாம் என்று புரட்சி தலைவரின் வழிகாட்டுதலில் பல்வேறு கடைக்கோடி தொண்டர்களை சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, ஒன்றிய குழு பெருந்தலைவராகவும் மந்திரிகளாகவும் ஆக்கி பச்சை மையில் கையெழுத்திடும் அதிகாரத்தை தந்தவர்கள் எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அன்னை சந்தியாவிற்கு மகளாக பிறந்து இந்த தமிழகத்தை 14 ஆண்டு 7 மாதங்கள் கட்டி ஆண்டுள்ளார். அதாவது 5342 நாட்கள் இந்த தமிழகத்தை கட்டி ஆண்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் என்பதற்கு சான்றாக இருந்தார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று மாபெரும் வெற்றி பெற்றார். மறுபடியும் 2016ஆம் ஆண்டு தனித்து நின்று ஆட்சியை பிரித்தவர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மட்டுமே. அவர் வங்க கடலோரம் துயில் கொண்டிருந்தாலும் அவர்கள் செய்த சாதனைகளும் திட்டங்களும் இன்று வரை விழிப்புடனே உள்ளன. இந்த தினத்தில், இந்த சரித்திர தினத்தில் புரட்சி தலைவர் அவர்கள் வழியில், புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் சொல்படி நடந்து களப்பணி செய்து போகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக இந்த நன்னாளில் உறுதி ஏற்போம். பேரறிஞர் அண்ணாவின் புகழ் ஓங்குக, புரட்சி தலைவரின் புகழ் ஓங்குக, புரட்சி தலைவி அவர்களின் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம்.